வேஷம் போட்டோமா, ஆனா அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க. டிங் டிங். இந்த மாதிரி முகத்தை கொடூரமாக்கி பாக்குறது கூட தனி ஆனந்தம் தான். பாத்தியா, நான் சொன்ன மாதிரி அவன் படிக்காம தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். ஆமா ஆமா கெனிச்சி, நீ படிக்காம என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா அது நான் ஏய் ஷின்சோ, அப்பா அது டிங் 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 டிங். எப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து உன்னை ஏமாத்திட்டோம்ல? எங்களை பார்த்து பயந்துட்டல்ல? ஏன்பா இந்த மாதிரி எல்லாம் பயமுறுத்துறீங்க? இந்த மாதிரி எல்லாம் பண்ண கூடாது. அது சரி, இவ்வளவு நேரம் கண்ணாடிய பார்த்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்த கெனிச்சி? அதுவா, என் முகத்தை ரப்பர் மாதிரி இழுத்து பார்த்தேன். ரப்பர் முகமா? அதாவது நிஞ்சா டெக்னிக்ல மத்தவங்க மாதிரி வேஷம் போட நாங்க பயன்படுத்துவோமே, அதையா சொல்ற? ஆமா, கிட்டத்தட்ட அப்படிதானே வச்சுக்கோயே. ஓ அப்படியா? நிஞ்சா மாதிரி மாறி வேஷம் போட்டா நாங்க கூட வேற ஒருத்தவங்க மாதிரி மாறிடுவோம். அதுதான் நிஞ்சாவோட ஸ்பெஷல். ஆஹா, எனக்கு இப்போ ஒரு சூப்பர் ஐடியா வந்திருக்கு. அதாவது ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் மாறு வேஷம் போட்டுக்கலாங்கிற. சூப்பரா இருக்கும்ல? ஆமா, எனக்கு கொடுத்துருக்க. ஆனா கெனிச்சி, நீனும் படிக்கணும், ஹோம்வொர்க் வேற முடிக்கல. அதெல்லாம் முடிச்சிட்டு வா, பாத்துக்கலாம். என்ன ஹட்டோரி, என்ன பார்த்து படிக்க சொல்றியே? இப்ப நானும் ஒரு நிஞ்சா. இப்ப நானும் ஷின்சோவும் ஒரு டீம், நீயும் ஷிஷிமாரும் ஒரு டீம். ஓகேவா? தயாரா? டிங் டிங், நான் தயாரா இருக்கேன். இந்த ஹட்டோரி கிட்ட யாரும் மோதி ஜெயிக்க முடியாது. ரெடியா? டிங் டிங். என்னைய அடிச்சிட்டியா? இப்ப பாரு. டிங். உனக்கு மட்டும் தான் பிளேட் போட தெரியுமா? இத பாரு, எனக்கு தெரியும். ஏன் டெக்னிக் என்கிட்ட காட்டுறியா? டிங் 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 டிங். ஐ அம் எஸ்கேப். எங்க ஓடுற? நான் உன்னை விட மாட்டேன். அப்படி பார்க்கலாம். நீயே டிங் 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 டிங். நாங்களும் அசந்த நேரத்துல அடிச்சிட வேண்டியதுதான். டிங் 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 டிங். மாட்டியா? மாட்டியா? டிங் 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 டிங். ஆமா, நாம என்னப்பா விளையாடிக்கிட்டு இருக்கோம் இப்போ? இது என்ன கேள்வி? ஆட்டத்தை அப்படியே கண்டினியூ பண்ணுவியா? சூப்பரா விளையாடணும்ல? ஆமா ஆமா சூப்பரா இருந்துச்சு. மொத்தத்துல இன்னைக்கு நல்லா என்ஜாய் பண்ணோம்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து? ஏய், ஒரு நிமிஷம் இருங்க. ஆஹா, இது உடைஞ்சு போச்சு. என்னது? ஐயோ, இது அப்பாவோடதாச்சே, தெரிஞ்சா பிச்சு போட்டுடுவாரு. வேற எதையெல்லாம் உடைச்சிருக்கோன்னு போய் பார்க்கலாம் வா, சீக்கிரம். டிங் டிங். அம்மாவோட கண்ணாடி, அம்மா ரூமே அலங்கோலம் ஆயிருச்சு. நான் மாட்டினேன். அம்மாவும் அப்பாவும் திரும்பி வரதுக்குள்ள இதையெல்லாம் சரி பண்ணணும், இல்லனா ரொம்ப கோவப்படுவாங்க கெனிச்சி. வழக்கம் போல அவங்க கிட்ட இருந்து நீதான் என்ன காப்பாத்தணும். மொத்தத்துல என்ன மாட்டி விட்டியா? பரவாயில்ல, நானே ஏதாவது செய்யறேன். எனக்கும் இதுல பங்கு இருக்கு இல்லையா? சோ இதை சுத்தப்படுத்துறது என்னோட கடமை. டிங் டிங், எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா வந்துருச்சு கெனிச்சி. நாம நிஞ்சா ரிவர்ஸ் டெக்னிக்கை இங்க பயன்படுத்த போறோம். அப்ப அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ண எல்லாம் சரியாயிடுமா? டிங் 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 டிங். ஹட்டோரி, இப்ப என் மூஞ்சில என்னமோ போட்டியே, என்னது? கொஞ்ச நேரம் புலமாம இருக்க தெரியாதா உனக்கு? உன் மூஞ்சி எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாரு கெனிச்சி. அடுத்து நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? உன்ன மாதிரியே என் முகத்தை மாத்திக்க போறேன். டிங் 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 டிங். நீங்க ரெண்டு பேரும் இப்ப சூப்பரா இருக்கீங்க. கெனிச்சி, இப்ப நாம ரெண்டு பேரும் Dress மட்டும் மாத்திக்கிட்டா போதும். பசங்களா, அம்மா அப்பா வந்துட்டாங்க. நான் வீட்ல இல்லாதப்ப வீட்டை ரொம்ப பத்திரமா பாத்துக்கன்னு சொன்னேன்ல. அப்ப வீர தீரமா பேசிட்டு எதுக்காக இப்படி பண்ண? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. இனிமே நான் இந்த மாதிரி பெரிய தப்பு பண்ணவே மாட்டேன். ஓஹோ, நீ அட்டோரி மாதிரி பேசினா நான் விட்டுருவேன்னு நினைச்சியா? சொல்லு, எதுக்காக இப்படி பண்ண? இல்ல, அது வந்து அது நான் தெரியாம. இங்க பாருங்க, நீங்க ரெண்டு பேரும் அனாவசியமா கெஞ்சி மேல கோவப்படாதீங்க. ஆமாமா, கெனிச்சி எந்த தப்பு பண்ணல. நாங்க எல்லாரும் சேர்ந்துதான் பண்ணோம். எங்களுக்கும் தண்டனை கொடுங்க. கெனிச்சியை விட்டுடுங்கப்பா. எங்களுக்கும் பனிஷ்மெண்ட் கொடுங்க. அத வந்து இந்த மாதிரி சொல்றாங்க. சரி சரி, போனா போதுன்னு இந்த ஒரு தடவை உன்னை மன்னிச்சு விட்டுறேன். இந்த மாதிரி எல்லாம் இனிமே செய்யக்கூடாது. இனிமே பண்ணவே மாட்டேன்ப்பா. சரி கெனிச்சி, இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ண கூடாது. ஹட்டோரி, நீ வீட்டை கொஞ்சம் சுத்தம் பண்ணிடு. உன்னோட ஸ்பீடுக்கு நீ வீட்டை சுத்தம் பண்ண 10 நிமிஷமே ஜாஸ்தி. என்னது? ஒட்டுமொத்த வீட்டையும் சரி பண்ணணுமா? ஆமா ஹட்டோரி, நீ ஒரு நிஞ்சா தானே. உனக்கு வீடு கிளீன் பண்றதுல என்ன பிரச்சனை இருக்கு? சரிம்மா. அநியாயத்துக்கு இப்படி மாட்டிக்கிட்டேனே. கடைக்கு போகணும், வீட்டை சுத்தம் பண்ணணும். நான் ஒருத்தனே இந்த எல்லா வேலையும் பண்றது ரொம்ப கஷ்டம். என்னால முடியல. இந்த சிசி மாதிரி இது உனக்குதான். எனக்கா? சூப்பர் சூப்பர். சின்சோ, இந்த இது உனக்குதான். என்னக்கா? ஐயா ஐயா, இதுல என்ன இருக்குன்னு தெரியலையே, பார்க்க போறேன். ஐயா, என்னது பாரு, யோயோ. என்னது யோயோவா?
அட்டோரி இந்தா இது உனக்கு. ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. உள்ள என்ன இருக்குன்னு தெரியலையே. ஆ, ஆ, அதெல்லாம் சரி, இது எதுக்குன்னு தெரியலையே. உன் கத்தி பிளேட் எல்லாம் துரு பிடிக்காம இருக்க ஸ்ப்ரே வேணும்னு கேட்ட இல்ல, அதான் வாங்கிட்டு வந்தேன். நிச்சயமா இதெல்லாம் உனக்கு பிடிக்கும்னு என் உள் மனசுல சொல்லுச்சு, அதான் வாங்கிட்டு வந்தேன். பிளேடுக்கெல்லாம் பாலிஷா? என் ஆசையில இப்படி மண்ணை வாரி போட்டுட்டீங்களே. கெனிச்சி, உனக்கு ரொம்ப பிடிச்ச பொருளை தான் நாங்க கிஃப்டா வாங்கிட்டு வந்திருக்கோம். சீக்கிரமா அதை பிரிச்சு பாரு. எனக்கு பிடிச்ச கிஃப்டா? அப்படி என்ன கிஃப்ட் இதுல இருக்கும்? எனக்கு இது பார்த்தாலே பயம். நான் இந்த விளையாட்டுக்கு வரல, என்ன விட்டுருங்கப்பா ப்ளீஸ். என்ன விட்டுருங்க, இனிமே நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், என்ன விட்டுருங்க. எனக்கு இது வேணாம். அட்டோரி, நம்ம முடிவு இப்படி ஆயிடுச்சே கெனிச்சி. அம்மா அப்பா உங்களுக்கு இந்த விஷயம் எப்படி தெரியும்? எப்படி இதை நீங்க கண்டுபிடிச்சீங்க? நீ மாறு வேஷம் போட்டுட்டு இந்த வீட்டுக்குள்ள சுத்துறது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தியா? இந்த விஷயம் எங்களுக்கு முன்னாடியே தெரியும். சரி, உங்க வழியிலேயே வந்து உங்களை பிடிக்கணும் தான் நாங்க சும்மா இருந்தோம். ஒழுங்கு மரியாதையா முன்னாடியே உண்மையை சொல்லியிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. நான் தவளைய பாத்திருக்கவும் மாட்டேன். இது எனக்கு ஒரு பாடம். டிங் டிங்.